ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜாவாவில் எப்படி யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஜாவாலேருந்து இன்புட் வாங்கினா ஜாவாவில் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக அவங்க கிளாஸ்லாம் எழுதி வச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷன் அதை சிம்பிளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஜாவாவில் கிளாஸ் இல்லைனா எதுவுமே எல்லாமே எல்லாமே கிளாஸ் தான். இதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேனருங்கிற கிளாஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற இந்த பஃபர் ரீடர் அதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம ஃபைல் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது அது எப்படி இன்புட் வாங்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேனரை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பேக்கேஜை பற்றி நாலேஜ் இருந்தால் இது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைனா பரவாயில்ல, இப்போ எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பேக்கேஜஸ்லாம் பற்றி பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்னா உங்கள் ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டர் உண்டு, ஜாவா. ஸோ அதுக்குள்ளே யூட்டிலிட்டி, ஸோ அதை ஷார்ட்டாக யூட்டில்னு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸ் இருக்குது. நம்ம அதை வந்து எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கேனர் கிளாஸ். ஸோ இதேமாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபையாக நம்மளுக்கு எது மட்டும் தேவையோ அந்த ஸ்கேனர் கிளாஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாவா ஃபோல்டர் கூட யூட்டிலிட்டி, ஸோ அதுக்குள்ளே ஸ்கேனருங்கிற கிளாஸ். அதனால தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இருக்க எல்லா மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிட்ட சொல்லிக்கிட்டேன் கம்பைலரில். இல்லை நம்மளுக்கு எரர் வரும். ஸோ அந்த ஸ்கேனர்னால் அதுக்கு ஜாவாக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜாவாக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஊப்ஸ்னா நான் என்ன பண்ணேன், இப்போ ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஓபிஜேனே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஆஃப், ஸோ நியூங்கிற ஆப்ரேட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அரே டிக்ளேர் பண்ணும்போது நியூ வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ எங்கன்னா ஹீப்புங்கிற லொக்கேஷனில் தான் இதுக்கு மெமரி அலோகேஷன்லாம் நடக்கும். ஓகே, ஸோ நியூ ஆஃப் ஸ்கேனர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்லேயே நிறைய வகை இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஊப்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஊப்ஸ் கான்செப்ட்டில் போகும்போது பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நினச்சோம்னா சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்புட் வந்து கன்சோல்லேருந்து வாங்கி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் சிஸ்டம் டாட் இன், ஸோ கேபிட்டல் எஸ். ஏன்னா ஜாவாவில் வந்து ஸ்பெஷல் கேஸே இருக்குது. ஸோ கிளாஸ் எல்லாமே கேபிட்டல் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்புட் டெமோ, ஸ்கேனரு, இந்த மாதிரி இதெல்லாம் கேபிட்டல் எஸ்ஸில் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு கிளாஸு. ஸோ அப்போ யூஸருக்கு வந்து ஈஸியாக தெரியுதுனால ஜாவாவில் வந்து கேஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் நினச்சிப்பேன்னா யூஸர்ட்டேருந்து ஒரு டீட்டெயிலாம் வாங்கி அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூஸர்ட்டேருந்து ஏஜ் வாங்க போகிறேன்னு வச்சுக்கலாம். அதனால் இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு ஏஜ். ஓகே, அடுத்த நினச்சிப்பேன்னா யூஸர்ட்டேருந்து அவரோட ஃப்ளோட்டு மார்க் வாங்க போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட ஆவரேஜ் ஹைட் வச்சுக்கலாம். ஸோ அவர் ஹைட் வந்து பாயிண்டில் வரும், அதனால் ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். ஹைட். ஓகே, அடுத்தால நினச்சிப்பேன்னா யூஸரோட நேம் வாங்க போகிறேன். அதனால் கேபிட்டலாக ஸ்ட்ரிங் நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்டிஜர் ஃப்ளோட்டு. அடுத்தால டபுளில் என்ன செய்ய போகிறோன்னா, ஸோ டபுள் ஆஃப் யூஸர்ட்டேருந்து என்ன வாங்கலாம், டபுளில் ஓகே அவரோட ஆவரேஜ் வெயிட் வாங்கலாம். ஓகே, சிம்பிளாக ஹைட்டு வெயிட்னே வச்சுக்கலாம். வெயிட். ஓகே, இப்போ இன்டிஜர் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங் டபுள் பார்த்தாச்சு. அடுத்தால கேரக்டர். ஸோ கேரக்டர் என்ன வாங்கலான்னா அவருக்கு பிடிச்ச லெட்டர் எதாவது வாங்கிக்கலாம். ஸோ எனி லெட்டர், அதனால் லெட்டர் தான் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி யூஸர்ட்டேருந்து இன்புட்டாக வாங்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸர்கிட்ட இன்புட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன என்டர் பண்ணணும் சிஸ்டம் டாட், அதனால் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். பிரிண்டலன் என்டர் யுவர் ஏஜ்னு முதல்ல கொடுத்துக்கலாம். ஸோ யுவர் ஏஜ். ஓகே, இப்போ இதை பார்த்தோம்னா யூஸர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஏஜை என்ட்ரு பண்ண போகிறாரு. அதை தூக்கி நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணும், ஏஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மெத்தடில் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்லாம் அசஸ் பண்ணோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ இதை இப்போதைக்கு லேசாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ என்ன இன்டிஜர் வாங்க அவங்க யார்கிட்டையும் இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸ்க்குள்ளே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதனால் நான் சிம்பிளாக ஓபிஜே டாட் நெக்ஸ்ட்டு. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காமிக்க என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்ட்டு. ஸோ இது என்ன செய்யும்னா இன்டிஜரை வந்து இன்புட்டாக வாங்கி எனக்கு தூக்கி ஏஜில் தூக்கி ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து ஜாவாவில் பார்த்தோம்னா கிளாஸ்னால் பார்த்தோம் கேபிட்டலில் ஆரம்பிக்கும். அதேமாதிரி மெத்தடுனா பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ 2 லெட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் இன்ட்டுங்கிறது ஒரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது சாரி. ஸோ அதில் மொதல் வார்த்தைலாம் ஸ்மாலில் இருக்கும், ரெண்டாவது வார்த்தை நீ சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் அது வந்து ஒரு மெத்தடாக என்னென்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு மெத்தடு. ஓகே, என்டர் வாங்கியாச்சு ஏஜை. ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிறத காப்பி பேஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஏஜுக்கு பதிலாக ஹைட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு சரிங்கப்பா.
ஓகே இப்போ ஹைட் வந்து ஹைட் ஈக்குவல் டு ஸோ எனக்கு காமிக்கி மேலேயே அது வந்து ஒரு ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு ஆப்ஜெக்ட் டாட் பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ஜெக்டில் இதில் என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு காமிக்கி இப்போ இதில் நம்மளுக்கு தேவை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லாங்கு இன்டிஜர் ஷார்ட் எதெல்லாம் வாங்க போகிறோமோ ஸோ நம்ம ஃப்ளோட் வேணும், அதனால் சிம்பிளாக நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் கொடுத்துக்குறேன். ஓகே பார்த்திங்கன்னா 2 வார்த்தை, ஸோ அதான் 2ஆம் வார்த்தை வந்து எனக்கு எஃப்பில் வந்திருக்கு. ஓகே இப்போ நான் இதை போய் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏஜுக்கு பதிலாக வெயிட்டு, ஸோ வெயிட் ஓகே வெயிட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வாங்க போகிறது டபுள், ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆஃப் டபுள். ஓகே கடைசி பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வாங்கலாம். நேம் வாங்க போகிறோம். யூசர்ட்டேருந்து என்டர் யுவர் நேம். ஓகே இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு obj டாட் நெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணோம். ஸோ சாரி பேராமீட்டரு. இப்போ இதே நினச்சோம்னா நெக்ஸ்ட்டு இன்புட்டாக வாங்கும் யூசர்ட்டேருந்து. ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளாக வெறும் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும். ஓகே அடுத்தால என்ன செய்ய போகிறோம், கேரக்டர் வாங்க போகிறோம். என்டர் எனி கேரக்டர் ஸோ சிம்பிளாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் வேரியபிள் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். ஓகே லெட்டர் ஈக்குவல் டு obj டாட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் வாங்க ஜாவாவில் எந்த வித ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கும். ஓகே இப்போ ஸ்ட்ரிங்கை வாங்கின்னு வச்சுக்கோ, ஹலோ வெல் நான் கொடுத்துட்டேன். இப்போ அதில் உள்ள உள்ளதான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டா கேரக்டர். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஷனில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ, சாரி என்ன கேரக்டர் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதனால் சிம்பிளாக நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆஃப். ஸோ இப்போ இது ஒரு கேரக்டரை ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கும். அதில் இருக்க எனக்கு கேரக்டர் மட்டும்தான் வேணும். ஸோ அட்டு 0 இண்டெக்ஸில் இருக்கிறத மட்டும் எனக்கு எடுத்து லெட்டரில் தூக்கி ஸ்டோர் பண்ணாலே போதும். ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணணும். யூசர்கிட்ட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே யுவர் நேம் இஸ். ஓகே ஃபஸ்ட்டு நேமை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நேம். ஓகே இதை நான் முன்னாடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் டைப் பண்ணிக்க போல. காப்பி பேஸ்ட். நேமுக்கு பை யுவர் ஏஜ் இஸ். ஓகே ஏஜ் இஸ். இந்த இடத்துல வேரியபிள் ஏஜ். இந்த இடத்துல யுவர் ஹைட்டை பிரிண்ட் பண்ணலாம். மூணாவதா. ஸோ இந்த இடத்துல வேரியபிள் ஹைட்டு HIGHT. ஸோ ஜாவாவில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப்லாம் அந்த சீல பண்ணுற மாதிரிலாம் %D அந்த மாதிரிலாம் பண்ணாண்டா சிம்பிளாக 2 ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் கன்கனேட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு. இப்போ வெயிட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஹைட்டுக்கு அப்புறம் வெயிட் WEIGHT வெயிட்டு. ஸோ கடைசியாக கேரக்டர் ஒரு லெட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ யுவர் கேரிஸ் கிறிஸ்மஸில் கேரக்டர். ஓகே இந்த இடத்துல லெட்டர் LETTER. ஓகே லெட்டர். ஓகே எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே என்டர் யுவர் ஏஜ்னு இருக்குது. ஸோ 20 கொடுக்கலாம். ஹைட்டுக்கு இருக்குது 73. ஸோ சும்மா தான் கொடுக்க நண்பா, கரெக்டாக தான் கொடுக்கல. ஸோ 73.5. வெயிட் வந்து 60. 23.4 கொடுத்துக்கலாம். நேம் கேக்கு ராஜா கொடுக்கேன். ஓகே என்டர் எனி கேரக்டர்னு கொடுக்கு. நான் ஏவே கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துட்டு ஒரு நேம் இஸ் ராஜா. ஸோ ஏஜ் வந்து 20 கரெக்டாக வந்துட்டு. ஹைட் 73.5. ஸோ வெயிட்டு 69.2344. ஒரு கேரக்டர் இஸ் ஏன்னு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ நம்ம பேசிக்காக இதெல்லாம் எப்படி வாங்க பார்த்தோம். இதை டபுள்னா அதுமாரி டபுள். ஸோ ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு எப்படி ஒரு இன்டீஜர் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு டபுள் ஒரு கேரக்டர் எல்லாம் இன்புட்டாக வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.